வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வந்தாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் மீண்டும் கிழக்கு நோக்கி முன்னேறி வந்து படிப்படியாக அந்த நிகழ்வு செயலிழக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போது மழை கொடுத்திருக்கும் நிகழ்வை விட வரும் நிகழ்வு சற்று மழைப்பொழிவு இலங்கையில் குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி கிழக்கு பகுதி, மேலும் முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்தாலும் உள்பகுதியிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் அம்பந்தோட்ட வடக்கு பகுதி, ரத்தினபுரி சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று நாள் முழுவதும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் விட்டு மழை தொடர வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று ஒரு சில இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இன்று முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான சற்று கனமழையாக கிடைத்தாலும் கிளிநொச்சி மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் யாழ்ப்பாணம் இந்த இடங்கள்லாம் மிதமான சற்று கனமழையாகவே இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புத்தளம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனுராதபுரம் மேற்கு பகுதி பரவலான கனமழையாக கிடைத்தாலும் கிழக்கு பகுதி சற்று மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழிவில் தம்புள்ளை, திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சற்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கோட்டை, ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கோட்டை, ரத்தினபுரி மேலும் அபிச்சவலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஹாலி, அம்மந்தோட்டை இந்த இடங்கள்லாம் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பதுளை மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளை சுற்று வட்டாரங்கள் மேலும் வவுனியா, அனுராதா சுற்று வட்டாரங்களாம் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கனமழை என்பது சிலாபம் தொடங்கி வடக்குள்ள கடலோர மாகாணங்களுக்கு கனமழையாகும். அதற்கு தெற்கே மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் பாதிக்கும் மழை என்பது பெரும்பாலும் தென்மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே பாதிக்கும் மழை, அதாவது ரத்தினபுரி, கோட்டை, அபிச்சவலை இந்த இடங்களுக்கு மட்டுமே பாதிக்கும் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் நாளை மதியத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம், பருத்தித்துறைக்கு மழை விலக வாய்ப்புள்ளது. நாளை மதியம் வரை மழை கிடைக்கும். மதியத்துக்கு பிறகு மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைத்து கொண்டிருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டுமே நாளை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை மழைப்பொழிவு சற்று குறையும். ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மிக கனமழை என்பது கனமழையாக பெரும்பாலும் ரத்தினபுரி, கோட்டை, ஹாலி, அம்மந்தோட்டை இந்த சுற்று வட்டாரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 13ஆம் தேதியை பொறுத்தவரை அதே வழியில் கொழும்பு, நீர்கொழும்பு இந்த சுற்று வட்டாரங்களிலும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 13ஆம் தேதி. டிசம்பர் 14ஆம் தேதி மேலும் மழைப்பொழிவு குறைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதியை பொறுத்தவரை. டிசம்பர் 15ஆம் தேதி மேலும் மழைப்பொழிவு குறைந்துவிடும். ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் இடத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 15ஆம் தேதியை பொறுத்தவரை. டிசம்பர் 16ஆம் தேதி இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும். யாழ்ப்பாணம் தொடங்கி
அம்பாறை வரை ஒரு கடலோர மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும். மாலைக்குள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். டிசம்பர் 16ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை இந்த சுற்று வட்டாரங்கள், மேலும் அதே வழியில் மேற்கு கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, அம்மந்தோட்டை இந்த சுற்று வட்டாரங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு. பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக மட்டுமே கிடைக்கும். டிசம்பர் 16ஆம் தேதி. டிசம்பர் 17, 18 தேதியிலும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும். டிசம்பர் 19, 20, 21 தேதியில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதிலும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து வட மாகாணங்கள், தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு முற்றிலுமாக மழை ஒதுக்கும். தெற்கு மாகாணங்களுக்கு மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் டிசம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு 21, 22, 23 தேதியில் ஒரு காற்று சுழற்சி வரும். அந்த நிகழ்வு தொடர்ந்து தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும். டிசம்பர் 22, 23 தேதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கொடுத்தாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும். தம்புளைக்கு வடக்கு பகுதி முற்றிலுமாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை. குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் சற்று மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை இந்த இடங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தம்புளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கங்கே மழை கிடைக்கும். டிசம்பர் 22, 23 தேதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மீண்டும் டிசம்பர் 23ஆம் தேதி படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து இலங்கையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் இன்று டிசம்பர் 12, 13 கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் டிசம்பர் 14ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மீண்டும் இலங்கையில் அமைய இருக்கிறது. டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வட மாகாணங்களுக்கு முற்றிலுமாக மழை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. ஒரு 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அதேவேளையில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி, தெற்கு பகுதியெல்லாம் காற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லை. இலங்கைக்கு மேற்கு பகுதி, மேலும் தென்மேற்கு பகுதி, வடக்கு பகுதி மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அதாவது பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு வடக்கு பகுதி உள்ள இடங்களில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இலங்கைக்கு கிழக்கு பகுதி பெரிய அளவில் காற்றின் வேகம் இல்லை. குறைந்த அளவே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக இலங்கை கிழக்கு பகுதி அமைந்தாலும் வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, தென்மேற்கு பகுதி இலங்கைக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்களுக்கு சற்று மீன்பிடிக்க சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.